எதையோ இந்த ஆள் வாயில் அடிச்சு விட்றான்னு நினச்சிக்காதீங்க. சும்மா நீ எழுதி வை, நான் சொல்கிறேன். ஆத்தா எழுதி வை. அல்லேலூயாவா. ஆம்பிளிஃபைடு, காமன் டிரான்ஸ்லேஷனு, இவ்வளோ இருக்குதுயா வேதத்துல. இத்தனையும் சகதியில இருந்தவனை தூக்கி படிக்க வச்சாரு. கைய தட்டு. உங்களுக்கு ஒரே ஒரு மொழிபெயர்ப்பு மட்டும் சும்மா அப்படி படிச்சு காட்டுமா தம்பி? காமன் டிரான்ஸ்லேஷன். ஸ்பீடா மகனே, வேகமா, டைம் இல்லை, முடிஞ்சு போச்சு, சீக்கிரம். ஒரு பொது மொழிபெயர்ப்பு மட்டும் ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிச்சு. ஆதியாகமம் 16 3வது வசனம் மட்டும் வாசி மகன். ஜனங்களுக்கு புரியறதுக்காக மட்டும் காட்டி கொடுக்கலாம். என் பிள்ளைங்க எல்லாரும் மேல் கையாளுவாங்க நான் நம்புறேன். சீக்கிரம் 16:3 மட்டும் வாசிப்பா. ஆபிராம் கானான் நாட்டில் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாராய் எகிப்திய பணிப்பெண் ஆகாரை தம் கணவருக்கு மனைவியாக கொடுத்தார். இது பொது மொழிபெயர்ப்பு, காமன் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. ரலிலியா சொல்லாமா? இது எதுக்கு இப்ப சொன்னா, இந்த மாதிரி பல மொழிபெயர்ப்பை எல்லாம் ஒத்துத்தான் நான் இந்த பைபிளையே படிக்கிறேன். அப்பனா எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பைபிள் படிக்கணும் பாருங்க. கிட்டத்தட்ட என்னடா இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாருன்னு கேள்விப்பட போதுதான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயா ஜபத்துல மூழ்கிறாரு, நானும் சேர்ந்து வேதத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறேன். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா. சரி, நான் வேதாகமத்தில் உள்ள ஓடுறதுக்கு ஒரு சின்னக்காகத்தான் இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் சொன்னேன். அப்போ இனிமேல் பைபிள் படிக்கும்போது என் படித்த பிள்ளைங்க நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கன்னா, அப்பா அந்த ஆப்பெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க, இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். எடுத்து படித்து நீங்கள் கையாண்டுக்கிட்டே இருங்க. நான் வரும்போதெல்லாம் பைபிள் அதில் படிக்க சொல்லுவேன். எந்த வசனத்தை எதில் சொல்கிறேன்னே தெரியாது, ஆனால் சத்தியத்துக்கு அது சரியாக இருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, சும்மா ஒரு உதாரணத்துக்கு மட்டும் காட்டிட்டேன். சரி, செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஆகார் சொல்லுங்க, பெற்றோர்களால் சிறு வயதிலேயே விற்கப்பட்டா. சரி, செகண்ட் பாயிண்ட் நிமிந்து பாருங்க, என்ன பாருங்க. செகண்ட் பாயிண்ட், ராஜா சொல்லுங்க தான் சுயநலத்துக்காக தூக்கி விற்றான். அப்படிதான் நடந்துச்சு. இந்த ராஜா வீட்டில் இருந்தாங்கல்ல, அந்த அம்மா எகிப்துல தானே இருந்தாங்க. எகிப்துல தானே அடிமையா இருந்தாங்க. யார்கிட்ட இருந்தாங்க? அந்த ஊர்ல இருக்கிற ராஜா கிட்ட அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க அந்த அம்மா. அல்லேலூயா சொல்லுப்பா. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ராஜா இந்த சாராள் மேல தவறான எண்ணம் கொண்டு விற்கப்படும் நிலை. அல்லேலூயா சொல்லாமா? நீங்க இப்படியே என் கூட பார்த்துட்டு வந்துச்சுன்னா, இது வரைக்கும் ஆகார நீ பார்த்துறாத கோணத்துல உனக்கு காட்டி உன்னை எப்படி அவர் ஆசீர்வதிக்க போறாருன்னு நான் சொல்லிட்டு போறேன். நான் திரும்ப வர வரைக்கும் இதை தியானிச்சுட்டு இருங்க. தப்பா இருந்தா ஐயா கிட்ட நம்பர் இருக்குது, கூப்பிட்டு நறுக்குன்னு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அல்லேலூயா சொல்லாமா? இப்போ இந்த ராஜா தானே தவறான எண்ணம் கொண்டு சாராள் அம்மாவை தூக்கிட்டு வந்தாரு. அப்படித்தானே வேதத்துல படிச்சோம். நீங்க படிச்சிருக்கீங்களா? சாராள் அம்மாவை தவறான எண்ணத்துல ஆபிரகாமுடைய மனைவியை தூக்கிட்டு வந்துட்டு பிற்பாடு கர்த்தர் போய் இறங்கி பேசி இந்த அம்மா என்ன பண்ணு அனுப்பி வச்சிருந்தார். அப்படி அனுப்பி வைக்கும் போது தன் சுயநலத்துக்காக பண்ண தவற சரி செய்யறதுக்கு இந்த ஆகார ஆபிரகாமுக்கு தூக்கி தராரு. இது இரண்டாவது விற்கப்படுதல். ராஜா தன் சுயநலத்துக்காக ஆகார விற்றான். தயவு செய்து இந்த மாதிரி நீங்க வேதத்தை படிச்சு கேட்டு பழகிட்டேனா, யார் கட்டுக்கதை பேசினாலும் உன் காது ஏற்காது. ஆமேன். யார் சொல்லுவா? யார் ராங்கான சத்தியத்தை சொன்னாலும் உன் காதுகள் ஏற்காது. ஆவிக்குரிய ஜீவித்துல நீ வளர்ந்து கொண்டே இருப்ப, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல வளர்ந்து கொண்டே இருப்ப. அப்பத்துல உன் காதுகள் ஐயா சொல்ற வார்த்தைகளை சத்தியத்தை தேடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயாவா? முதல்ல நீங்க சொல்லுங்க, முதல் பாயிண்ட் ஆகார். அப்படி சொல்லுங்க, ஆகார் தன் பெற்றோர்களால் விற்கப்பட்டால். இரண்டாவது, ஆகார் ராஜாவால தன் சுயநலத்துக்காக விற்கப்பட்டார். இப்ப பாருங்க, மூணாவது இப்ப யார் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க ஆகாரு? நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன நினைச்சு வந்திருக்கு இந்த அம்மா? என்னை பாருங்க சொல்றேன். மூணாவது நான் சொல்றேன். ஆஹா பரவாயில்ல,